முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பாஜக சார்பில், இந்து முன்னணி சார்பில் அதிமுக அழைப்பு வைத்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வைத்திருக்கிறார்கள், ஓபிஎஸ்க்கு வைத்திருக்கிறாங்க, அந்த கூட்டணி கட்சியில் பாரிவேந்தர், ஏசி சண்முகம் எல்லாருக்கும் வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இப்போது பவன் கல்யாணை போய் நயினார் நாகேந்திரன் கூப்பிட்ருக்கார். அடுத்து யோகி ஆதித்யநாத்தை நயினார் போய் கூட போகிறார். யோகி ஆதித்யநாத் வந்தால் எடப்பாடி பங்கேற்க மாட்டார் என்று அதிமுக வட்டாரத்தில் ஒரு தகவல். ஏங்க அவர் வந்து மேடையில் உட்காந்து ஏதாவது பேசுவாருங்க, பவன் கல்யாணம் ஏதாவது பேசுவார். எடப்பாடி அந்த மேடையில் உட்காந்து கொண்டு யோகி ஆதித்யநாத் பேசுவதையும் பவன் கல்யாண் பேசுவதையும் அதுக்கப்புறம் என்டாஸ் பண்ணுறதா இல்லை எதிர்த்து பேசுகிறதா, அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க பேசுறதுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாது. அது சொன்னால் அதிமுக சிக்கல், மைனாரிட்டி ஓட்டு, கொஞ்சம் நெஞ்சு ஓட்டு கூட விழாது. அதனால் எடப்பாடி யார் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே, யோகி ஆதித்யநாத்துக்கு அழைப்பது போகிறது என்று தெரிஞ்ச உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் கட்சிக்கிட்ட. அங்கே ஆர்பி உதயகுமாரோ இல்லை செல்லூர் ராஜோ யாரோ போய் அட்டன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த மாநாட்டில் எடப்பாடி கலந்து கொண்டால் இவர்கள் பேசுவதெல்லாம் அதிமுக பேசியதாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும்.